जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கடிகாஸ்தானம். குரு தட்சிணை. படிப்பு முடிந்து சிஷ்யன் தருகிற தட்சிணை என்னவென்று மனு சொல்லி இருக்கிறார். பசு, பூமி, ஸ்வர்ணம், வஸ்திரம், தானியம், காய்கறி, குடை, பாதரட்சை முதலியவற்றில் ஒரு சிஷ்யனால் எது முடியுமோ அதை தரலாம் என்கிறார். முதலிலேயே பேசிக்கொண்டு கொடுக்கல் வாங்கல் பிசினஸாக விருத்தியர்த்தம் கற்பிக்கும் வாத்தியார் கற்றுக்கொள்ளும் மாணவன் 2 பேரையுமே சிராத்தம் முதலான கர்மாக்களில் பிராமணர்களாக வரிக்கக்கூடாது என்றே மனு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி கற்றுக் கொடுப்பவர்தான் உபாத்தியாயர் என்று ஞாபகம் இருக்கலாம். இரத்த பந்துக்கள் மட்டுமேயான ஒரு குலத்திலிருந்து வேதத்தில் அதிகாரமுள்ள எல்லோருக்கும் பொதுவான சாகைக்கு கல்வி போதனை வளர்ச்சி கண்டபோது பிராமணர்களோடு க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கும் சேர்த்து போதிக்கும் பெரிய குருகுலங்கள் ஏற்படலாயின என்று தெரிகிறது. பூர்வகால கலைகளும் சயின்ஸ்களும் இப்படி போக போக உபாசனா மார்க்கம்தான் வித்யை என்பதும் விரிவடைந்து இப்போது நாம் சொல்கிற அர்த்தத்தில் அநேக ஆர்ட்களும் சயின்ஸ்களும் ஏற்பட்டு இவையும் வித்யை என்று பெயர் பெற்று குருகுலங்களில் கற்பிக்கப்படலாயின. சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே இப்படிப்பட்ட வித்யைகளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருப்பதை பார்க்கும்போது எத்தனை காலத்துக்கு முன்னேயே நம் பூர்வீகர்கள் இத்தனை துறைகளில் தேர்ச்சி கண்டு அவற்றை முறையாக கற்றுக் கொடுத்தும் வந்திருக்கிறார்கள் என்பதாக நமக்கு ஆச்சரியமே உண்டாகிறது. அநேக வித்யைகளை கற்றும் ஆத்ம ஞானத்துக்கு அபியாசம் பண்ணாததால் நிறைவு காணாமல் ஏதோ ஒரு ஏக்கம் பிடித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்த நாரதர் தாம் படித்த வித்யைகளின் பெயர்களை சனத்குமாரரிடம் சொல்வதாக அந்த உபனிஷத்தில் வருகிறது. 4 வேதங்கள் 5வது வேதமாக நாரதர் சொல்கிற இதிகாச புராணங்கள் ஆகியவற்றோடு வேதங்களின் வேதம் என்று அவர் குறிப்பிடும் வியாக்கரணம், பித்ரியம் என்பதான பித்ரு கர்மாக்களை பற்றிய கல்பம், ராசி என்பதான கணித சாஸ்திரம், தெய்வம் என்றும் சகுன சாஸ்திரம், நிதி என்கிற பொருளாதார சாஸ்திரம், வாக்கோ வாக்கியம் என்கிற தர்க்க சாஸ்திரம், ஏகாயனம் என்கிற ராஜநீதி, தேவ வித்யா என்பதான நிருக்தம் அதாவது வேதத்தின் அக்ஷரங்களுக்கு அர்த்தம் சொல்கிற எட்டிமோலஜி, பிரம்ம வித்யா, வேதாந்தம் பூராவுக்கும் ஏற்பட்டுள்ள பிரம்ம வித்யா என்ற பெயர், இந்த இடத்தில் வேத மந்திர சப்தங்களை வழுவர நிர்ணயித்து தரும் சிக்ஷா சாஸ்திரம் என்ற ஃபெனடிக்ஸை மட்டும் குறிக்கும் பூத வித்யா என்னும் ஜீவ ஜந்துக்களை பற்றியதான பயாலஜி, க்ஷத்ர வித்யா என்பதான க்ஷத்ரியர்களுக்குரிய யுத்த சாஸ்திரம், அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி ஆகிய 2ம் சேர்ந்த நக்ஷத்திர வித்யா, விஷங்களை முறிக்க வழி சொல்லித்தரும் சர்ப்ப வித்யா, தேவஜன வித்யா அதாவது உச்சாணி தேவர்களுக்கும் நம்மை போன்ற மனுஷிய ஜாதிக்கும் இடையிலே உள்ள தேவஜனங்களான கந்தர்வர்களுக்குரிய சங்கீத, நாட்டிய, நாடக, சில்ப சித்திர கலைகள் என்றிப்படி அநேக கோர்ஸ்கள் படித்ததாக நாரதர் சொல்கிறார். குறிப்பு: தேவஜன வித்யா என்பதை 2ஆக பிரித்து தேவ வித்யா என்பது காந்தர்வ கலைகள், ஜனவித்யா என்பது வைத்திய சாஸ்திரம் என்று கொள்ளும் கருத்தும் உள்ளது. நாரதர் மகாமேதை பொருந்தியவர். அதனால் அவரால் இத்தனை படிக்க முடிந்தது. அதோடு இத்தனை படிப்பாலும் ஆத்மானந்த நிறைவை பெற முடியவில்லை என்று தெரிந்து கொள்கிற விவேக வினயங்களும் அவருக்கு இருந்தன. அதனால்தான் சனத்குமாரரை ஆசிரயித்து அவரிடமிருந்து ஆத்ம வித்யோபதேசம் பெற்றிருக்கிறார். ஈஸ்வர தத்துவத்தை காட்டிக் கொடுக்கவே கல்வி பிரயோஜனப்பட வேண்டும் என்பதும் இதிலேயே தெரிகிறது. அது இருக்கட்டும், நான் சொல்ல வந்தது, இத்தனை கோர்ஸ்கள், இத்தனை சப்ஜெக்ட்கள் ஏற்பட்டுவிட்டன என்றால் அப்போது குருகுலமும் விஸ்தாரமாகிக் கொண்டே போய் பல டீச்சர்கள் இருந்திருக்க வேண்டும். நாரதரை போல இல்லாமல் இவற்றிலே ஒரு சில சப்ஜெக்ட்களை மட்டும் படிக்கும் மாணவர்களை கொண்ட தனித்தனியான பல கிளாஸ்கள் அமைந்த பெரிய வித்யாசாலைகள் உண்டாகி இருக்க வேண்டும். காட்டிலே ரிஷிகள் நடத்திய இப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டிகளின் அடிப்படையிலேதான் டாகூர் சாந்திநிகேதனம் அமைத்தது. நாரதருக்கு ஏற்பட்ட குறை பொதுவாக அந்த கால வித்தியார்த்திகள் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்காது. ஈஸ்வர சம்பந்தம், ஆத்ம சம்பந்தம் உள்ளதாகவே அந்நாள் கல்வி இருந்தாலும் ஒரு சாமானிய ஜீவனை வித்யாபியாச காலத்திலேயே ஒரே அடியாக
அவனுக்கு எட்டாத ஞான மார்க்கத்தில் பிடித்து தள்ளிவிடவில்லை. அறிவு ரீதியில் பிரம்ம வித்யையையும் சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்பொழுதே அவன் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்படவில்லை. படிப்பு முடிந்த பிறகு அவன் கல்யாணம் கார்த்திகை பண்ணிக்கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று இல்லற வாழ்க்கையை நன்றாய் நடத்தி பழைய கர்மாக்களை தீர்த்து கொண்டும் தனக்கான கர்மாவை பண்ணியும் சித்த பரிபாகம் அதாவது பரிபக்குவம் அடைந்து அப்புறம்தான் சந்நியாசியாகி ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என்பதே வேத சாஸ்திர வழி. இதற்கு அனுகூலம் பண்ணும்படியாகவே கல்வி முறை இருந்தது. தர்மம் பிரம்மம். தர்மம் பிரம்மம் என்று இரண்டு. தர்மம் இகலோகத்தில் ஒழுங்காக வாழ பண்ணுவது, பிரம்மம் பரலோக விஷயம். தர்மத்தின் வழியாக, தர்மத்துக்கான கர்மத்தின் வழியாகத்தான் ஒரு சாமானிய ஜீவன் பிரம்ம விசாரத்துக்கும் போக முடியும். தர்மம் என்ன என்று விசாரித்து அறிந்து அனுஷ்டிக்கவே பூர்வ மீமாம்சையாகிற கர்ம மார்க்க சாஸ்திரமும், பிரம்மத்தை பற்றி விசாரித்தறிந்து அனுபவிக்கவே உத்தர மீமாம்சையாகிற வேதாந்தமும் உள்ளன. அக்கால வித்யாசாலைகளில் வேதாந்தம் நிறைய சொல்லிக் கொடுத்தாலும் அது அடிப்படையாக அதிலே ஒரு பிடிப்பு ஏற்படுத்தி கொடுப்பதாகவே பெரும்பாலாருக்கு வைக்கப்பட்டது. அதிலேயே அப்போதே ஈடுபட்டு விட வேண்டும் என்று வைக்கவில்லை. இகலோக வாழ்க்கையை நன்றாக நடத்தி, அதாவது தர்மத்தின் வழியிலே நடத்தி உரிய பக்குவம் பெற்ற பின்னரே ஒருத்தன் பூர்வத்தில் அறிவு ரீதியில் தெரிந்து கொண்ட ஆத்ம சாஸ்திரத்தில் பூர்ணமாக பிரவேசிக்கும்படியாகத்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் வித்யாபியாசமும் பிறகு கிரகஸ்தாசிரமத்தின் வாழ்க்கை கிரமமும் உருவாக்கப்பட்டன. நாரதர் சாமானிய ஜீவனாக இல்லாமல் அசாதாரணமாக இருந்தவராதலால் அவருக்கு தார்மீகமான வாழ்க்கையோடு நின்று விடுவதில் வித்யாபியாசம் முடித்தபோதே குறை ஏற்பட்டு பிரம்ம ஞானத்துக்கான ஏக்கம் உண்டாயிற்று. கிரகஸ்தாசிரமத்துக்கு போகாமல் பிரம்மச்சரியத்திலிருந்தே பிரம்மஞான நிலைக்கு போய்விட்டார். நாரதர் கதை இருக்கட்டும். சாதாரணமான ஒரு மனுஷியனை அதர்மத்தில் போக விடாமல் தர்மத்தில் செலுத்தி நல்ல தெய்வ பக்தியும் அத்தியாத்ம விஷயங்களில் அடிப்படையாக ஒரு பற்றும் கொள்ளும்படி ஆதிகாலத்தில் கல்வி முறை அமைக்கப்பட்டது. அது எப்படி காலக்கிரமத்தில் விஸ்தாரமாக வளர்ந்தது என்று சொன்னேன். வைதீகமாகவே சகல வித்யைகளும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். வித்யை என்றால் வைதீகமான வித்யையாகவே இருந்த காலம் அது. அதனால் எந்த ஆர்ட் சயின்ஸ் ஆனாலும் அதுவும் கூட வேத அத்தியனத்தோடும் வேத வித்யைகளான 14ஓடும் சேர்த்துத்தான் வைதீகமான வாழ்முறைக்கு பயன்படுவதாகவே போதிக்கப்படும். இதில் வேடிக்கை என்னவென்றால், வேதம் முழுதையும் ஒப்புக்கொள்ளாமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் ஒப்புக்கொள்ளும் பூர்வ மீமாம்சை முதலான வித்யைகளையும், அடியோடு வேதத்தையே ஒப்புக்கொள்ளாத சார்வாகம் முதலிய வித்யைகளையும் வேதத்தை ஆதரிப்பதாகவும் சொல்ல முடியாமல், ஆக்ஷேபிப்பதாகவும் சொல்ல முடியாமல், அதற்கு நேர் சம்பந்தமில்லாமல் இண்டிபெண்டாக ஏற்பட்ட சாங்கியம், யோகம் முதலான வித்யைகளையும் கூட வேத அத்தியனத்தோடு சேர்த்தேதான் சொல்லிக் கொடுத்தார்கள். பிற்பாடு வேத பிராமணியத்தை ஆக்ஷேபித்து அவைதீகமான பௌத்த மதம் தோன்றி பௌத்தர்கள் யூனிவர்சிட்டிகள் நடத்திய போதும் கூட அவற்றிலே சதுர்தச அதாவது 14 வேத வித்யைகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லா ஜாதியாரும் பல தொழில்களுக்கான பல வித்யைகள் ஏற்பட்ட போது வேத அத்தியனத்துக்கு தகுதி பெற்ற திரைவர்ணிகர்களும், அதாவது பிராமண சத்திரிய வைஷ்யர்களான 3 வர்ணத்தினரும் குருகுலங்களில் சேர்ந்து படித்தார்கள். 4ஆம் வர்ணத்தவர்கள் குருகுலத்தின் ஆச்சாரியமார்கள் போஜனம் முடித்தபின் அவர்களிடம் வந்து தங்களுடைய தொழிலுக்கான சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு போவார்கள். ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் குருகுலத்தின் மூலமாக எந்தெந்த அளவுக்கு கல்வி பெற வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை அப்புறம் சொல்கிறேன். அப்போது இந்த முறையில் பாரபட்சம் எதுவும் இல்லை என்பது புரியும். மொத்தத்தில் குருகுலவாசமாகவே குருவோடு கூட இருந்து படித்த திரைவர்ணிகர்களும் கூட ஒரே மாதிரியான கோர்ஸ் படிக்கவில்லை. குருகுலவாசம் எத்தனை வருஷம் என்பதிலும் கூட அவர்களுக்குள் வித்தியாசம் இருந்தது. 3 வர்ணத்தினரும் வெவ்வேறு வயசுகளில்தான் உபநயன சம்ஸ்காரம் பெற்று குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். குறிப்பு: இவ்விஷயங்கள் இதே உரையில் பெரிதோர் இடத்தில் விவரிக்கப்படுகின்றன. கட்டாய கல்வி. இந்த வித்தியாசங்கள் இருக்கட்டும். நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், வித்யாபியாசத்துக்கு அருகதை உள்ள 3 வர்ணத்தாரில் சகலரும் கட்டாயமாக பிரம்மோபதேசம் பெற்று
குருவிடம் கல்வி கற்றே ஆக வேண்டும் என்று சாஸ்திரங்களில் விதித்திருக்கிறது. இஷ்டமிருந்தால் படிக்கலாம், இல்லாவிட்டால் போகட்டும் என்று விடாமல் கம்பல்சரி எஜுகேஷனாக நடத்தி இருக்கிறார்கள். இப்படி செய்யாவிட்டால் கடுமையான தண்டனை விதித்திருக்கிறது. அக்காலத்தில் யாரும் ரொம்ப பெரிய தண்டனையாக நினைத்து அவமானப்பட்டது ஜாதி பிரஷ்டம்தான். வித்யாபியாசத்துக்கு வராத பிரம்ம சத்ர வைச்சியர்களை இப்படி ஜாதி பிரஷ்டம் செய்யும்படியாகவே சாஸ்திரம் சொல்கிறது. இவர்களுடைய சந்ததியையும் பிராத்தியர்கள் என்பதாக சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வேத ஞானமும் கல்வி அறிவும் அவற்றுக்கு தகுதி பெற்ற எல்லோரிடமும் பரவுவதை இவ்வளவு முக்கியமானதாக நம்முடைய பூர்வீகர்கள் கருதி வலியுறுத்தி இருக்கிறார்கள். பாத்திரம் அறிந்து கட்டாய பாடம் என்பதால் ஏதோ அரை மனசாக வந்து கற்றுக்கொண்டதாக பேர் பண்ணிவிட்டு போய்விட முடியாது. முழு மனசுடன் முழு கோர்ஸையும் நல்ல பிரம்மச்சரிய நியமங்களோடு படிக்கக்கூடிய சத்பாத்திரத்துக்கே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. சுத்தனாகவும் கிரகண தாரண சக்தியுள்ளவனாகவும் வித்யார்த்தி இருக்க வேண்டும் என்கின்றன. சொல்லிக் கொடுப்பதை நன்றாக கிரகித்துக் கொள்வதே கிரகண சக்தி. அப்புறம் அதை மறக்காமல் புத்தியில் இருத்திக் கொள்வது தாரண சக்தி. கம்பல்சரி என்றும் வைத்துவிட்டு இப்படி தகுதியும் வைத்தால் என்ன அர்த்தம்? இயற்கையாகவே கிரகண தாரண சக்தி போதாதவன் என்ன பண்ணுவது? இதற்காகத்தான் முதலில் பிரம்மோபதேசம் என்று காயத்ரியை உபதேசித்து அப்புறம் வித்யாபியாசத்தில் விடுவது என்று வைத்தார்கள். காயத்ரியை ஒழுங்காக ஜபித்து வந்தால் எவனுக்கும் கிரகணதாரண சக்திகள் உண்டாகிவிடும். முறையாக காயத்ரி அனுசந்தானம் செய்யாததால் கிரகணதாரண சக்திகளை பெறாதவன் அசத்தாக இருக்கிறவன் ஆகியோருக்கு வித்யைகளை கற்றுக் கொடுக்க கூடாது என்றும் அப்படிப்பட்டவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும் என்றும் வைத்தார்கள். நல்ல விதையானாலும் ஊஷர பூமியில், அதாவது உவர் நிலத்தில் விதைத்தால் வீணாக போவது போல சத்வித்தையும் அசத்துக்கு உபதேசிக்கப்பட்டால் வீணாகும் என்று சாஸ்திரம் எச்சரிக்கிறது. இப்படி சொல்லியிருக்கிறது. யோக்கியதையுள்ள சிஷ்யன் கிடைக்கவே இல்லை என்றாலும் கூட ஒரு வித்வான் தன் வித்யையோடையே செத்தாலும் சாகட்டும், ஆனால் என்ன ஆபத்து வந்தாலும் அபாத்திரத்துக்கு மட்டும் அதை கற்றுக் கொடுத்து விடக்கூடாது. ஒரு கதை மாதிரி கூட சொல்லி இருக்கிறது. வித்யா தேவதை ஒரு பிராமணனிடம், நான் உனக்கு கிடைத்திருக்கிற பெரிய புதையலை எப்படி கவனமாக காப்பாற்றி கருத்தாக செலவழித்து தக்காருக்கே விநியோகம் பண்ணுவாயோ அப்படித்தான் என்னையும் நீ பண்ண வேண்டும். சுத்தனாய், ஜிதேந்திரியனாய், ஸ்ரத்தையோடு வித்யாபியாசம் செய்கிறவனாய், இதை நிதியாக சம்ரட்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறவனாய் உள்ளவனுக்குத்தான் என்னை நீ உபதேசிக்க வேண்டும் என்று சொல்வதாக தர்மசாஸ்திரம் தெரிவிக்கிறது. அக்கறையோடும் பக்தியோடும் கேட்காதவனுக்கும் தர்ம விரோதமாக வித்யையை பிரயோஜனப்படுத்தக்கூடியவனுக்கும் சொல்லிக் கொடுக்கவே கூடாது என்று மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்கிறது. எல்லா தர்மசாஸ்திர கிரந்தங்களுமே பாத்திரம் பார்க்காமல் பணத்துக்காக வித்யையை கற்றுக் கொடுப்பவன் நரகத்துக்கு போவான் என்று ரொம்பவும் பயப்படும்படியாக சொல்லியிருக்கின்றன. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर।